ரோட்டில் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு டூ வீலர் கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டார். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவரோட வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோன் கீழே நடந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லி அவரோட ஃபோன் எடுத்து அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் செல்லில் வந்து லாக் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருந்தார். பேட்டன் இருந்துச்சு. அதனால் என்னால் அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிவிக்க முடியல. ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஆண்ட்ராய்டு செல்லு நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறோம், நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னால் நம்ம எப்படி வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனால் அதுக்குண்டான வசதி நம்ம செல்ஃபோனில் இருக்குது. அப்படி இருந்தும் அதை நாம் வந்து உருப்படியாக பயன்படுத்துறதில்ல. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி அதை வந்து நம்ம செல்லில் நம்பர் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ என்னோடய ஃபோனில் செட்டிங்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த செட்டிங்ஸில் வந்து சர்ச் பாக்ஸில் எமர்ஜென்சி நம்பர்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் அதுவே வந்துடும். எமர்ஜென்சி கால்னு சொல்லி உள்ளே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கால் ஆன்னு சொல்லியிருக்கு. இப்போ எமர்ஜென்சி கால் ஆன் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த எமர்ஜென்சி நம்பர்னு சொல்லி உள்ள இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம ஆக்சிடெண்ட் ஆணுச்சு ஒரு வேளை அதை வந்து வீட்டுக்கு தெரியப்படுத்தணும், யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பரை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஒய்ஃபோட ஃபோன் நம்பரு, அடுத்து என்னோடய தம்பி, என்னோடய அண்ணன் யாராச்சும் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணுறேன். ஏன்னா திடீர்னு நம்ம ஃபோன் பண்ணுறேன்னா நம்ம ஃபோன் அவங்க எடுக்கிற சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி கான்டாக்ட்லாம் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நம்பர் வேறு இதில் வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் 2 இல்லை 3 கூட நிறையா கான்டாக்ட் நீங்கள் வாட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 கான்டாக்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 3 நம்பர் ஆட் ஆகிடுச்சு. யார் நம்பர் ஆட் பண்ணுறோமோ அவங்க நம்பர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும்.